வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து நாம இப்போ படிக்க போறோம், அனலைஸ் பண்ண போறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் நான் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பெல்லாம் டைம் இருக்கோ நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ நியூஸ் பேப்பரை நான் அனலைஸ் பண்றேன். அது என்னுடைய விருப்பமும் கூட. அன்பார்ச்சுனேட்டா எனக்கு ரெகுலரா டைம் இருக்கிறது இல்லை. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ, ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் படிப்போம். ஜென்ரலா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இதற்கான டீடைல்டு கைடன்ஸையும் டுட்டோரியலையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்ப பாருங்க. கைட்லைன்ஸை பிரீஃபா நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய எல்லா நியூஸையும் நீங்க படிக்க வேண்டாம். யூபிஎஸ்சி சிலபஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட் அண்ட் டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்தும் படிக்கலாம், இல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன்ல இருந்தும் படிக்கலாம். ஆனா எதுல இருந்து படிச்சாலும் இந்த கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை தாண்டி ஹிஸ்டரி, ஜியோகிரபி சம்பந்தமாகவும் எப்பவாவது கரண்ட் அஃபேர்ஸ் சில அப்டேட்ஸ் வரும், அதையும் சேர்த்து நீங்க கவர் பண்ணணும். ஒட்டு மொத்தமா 9 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். சிட்டி நியூஸ், பியூர்லி பொலிட்டிக்கல் நியூஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், சினிமா சம்பந்தமான நியூஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க. இதெல்லாம் படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில நேரங்களில் யூபிஎஸ்சி பிலிம்ஸ்லயுமே மிஸ்லேனியஸ் சம்பந்தமா கேள்வி வரும். இதை ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனை நம்ம கோ த்ரூ பண்ணா போதும். வருடம் முழுமையா நீங்க இந்த மிஸ்லேனியஸை ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை. அப்ப நீங்க ஃபோக்கஸ்டா படிக்கணும், இன்டென்ஸா படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் பேஜ் நம்ம எடுத்துப்போம். SCO head strongly condemned terrorist attack in Pahalgam. இந்த நியூஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்பந்தமான ஒரு நியூஸ். சப்ஜெக்ட் வச்சு நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்றேன். அதற்கப்புறம் நான் படிக்கணும். நியூஸ் ஐட்டம்ல இருக்க எல்லாத்தையும் நீங்க படிக்க வேணாம். அந்த நியூஸ் ஐட்டம் கண்டென்ட்ல மெயின் நாலேஜ் எங்க இருக்கோ அதை படிச்சா போதும். கான்செப்டுவலா படிங்க. அதோடு சேர்த்து முக்கியமான ஃபேக்ட்ஸையும் நோட் பண்ணி வைங்க. ரைட்டா? இப்போ ஒரு 8 பேராகிராஃப் இருக்குங்க. 8யும் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு 3 பேராகிராஃப்ல தான் ஆக்சுவலா நியூஸ் இருக்கும். ஸோ இப்படி படிங்க போதும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க 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 எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல வரக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ், டெவலப்மெண்ட்ஸ் இது சம்பந்தமா பேக்ரவுண்ட் பெட்டரா புரியும். நாலேஜும் நீங்க அதிகமா கெயின் பண்ணலாம். எடுத்த உடனே அன்னைக்கே அந்த இஷ்யூ சம்பந்தமா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. இது சரியான ஒரு மெத்தட் கிடையாது. ஓகேங்க. இப்போ இந்த நியூஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்பந்தமான ஒரு ஆர்கனைசேஷன் பத்தின ஒரு நியூஸ். SCO, ஷேங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இப்போ உடனடியா இன்டர்நெட் குள்ள போய் SCO அப்படின்றத சர்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிரீஃபா இன்டர்நெட்டுக்கு போய் SCO என்னன்ற டைப் பண்ணி பேசிக்கா தெரிஞ்சுங்க போதும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதற்கப்புறம் நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன் புக்ல ஆர்கனைசேஷனை படிக்கலாம். ஸோ இப்படிதான் படிக்கணும். எடுத்தவொடனே உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ SCO நீங்க டைப் பண்ணீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்கனைசேஷன் எந்த பகுதிக்கானதுன்னு பாத்தீங்கன்னா யுரேஷியா, மெயினா ஏசியா பிளஸ் சம் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப். சொல்ல போனா இந்த ஆர்கனைசேஷன் மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஏசியன் கான்டினென்ட் தான். ஆனாலும் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு ஏசியாலையும் இருக்கு, யூரோப்லயும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த SCO ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பகுதி யுரேஷியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த SCOல நிறைய முக்கியமான நாடுகள் இருக்கு, சக்தி வாய்ந்த நாடுகள் இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, 4 ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க. 4 நாடுகளும் ஸ்ட்ராங் மிலிட்டரி பவர்ஸ். 4 நாடுகள் கையிலையும் அணு ஆயுதம் இருக்கு. இதை தாண்டி இந்தியாவுடைய நண்பனான ஈரான், இவங்களும் உள்ள இருக்காங்க. இந்த SCOங்கிறது ஒரு யுனிக்கான ஒரு ஆர்கனைசேஷன். காரணம் என்னன்னா, இங்க இருக்க மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமையும் இருக்கும், நிறைய வேற்றுமையும் இருக்கும். உதாரணத்துக்கு சைனாவும் இருக்காங்க, பாகிஸ்தானும் இருக்காங்க. சைனாவோடையும் சரி, பாகிஸ்தானோடையும் சரி இந்தியாவுக்கு பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான், சைனா 2 நாடுகளோடையும் நமக்கு கோஆபரேஷனும் இருக்கு. சைனா, பாகிஸ்தான், இந்தியா 3 பேரும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு மத்தியில கோஆபரேஷன் இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ பல்வேறு கோணங்கள்ல இந்த ஆர்கனைசேஷன்ஸை நீங்க பாக்குறீங்க. சரி, இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா, 3 முக்கிய நாடுகள் இந்தியா, சைனா, ரஷ்யா SCOக்குள்ள டாப் 3 இவங்க தான்.
பவர் வச்சு பார்க்கும்போது, சக்தியை வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. என்னன்னா, ஏப்ரல் மாசத்துல இந்தியாவுக்குள்ள நடந்த பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலை இவங்க கண்டம் பண்ணிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா, ரஷ்யா, சைனா மத்தியில ஒரு பெட்டரான கோஆபரேஷன் எஸ்சிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ள உருவாகுது. இந்த எஸ்சிஓ நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரவாதம் ஒரு சவாலா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனைனா, எஸ்சிஓக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடான பாகிஸ்தான் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிக்குது. அப்போ எஸ்சிஓக்குள்ள இருக்க நாடுகள் டெரரிசம் எதிர்த்து போராடணும். அதே நேரத்தில் இதுக்குள்ள இருந்து டெரரிசம்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடான பாகிஸ்தான் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும், பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணணும், அது செய்யக்கூடிய தவறான காரியங்களை நாம எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும், பாகிஸ்தான் மேல பிரஷர் போடணும். அதே நேரத்தில் பாகிஸ்தானையும் எஸ்சிஓக்குள்ள டிசிப்ளின் பண்ணி எஸ்சிஓக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நம்ம ஆக்கணும். இதுதான் இந்த படிப்பு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல பெர்மனன்ட் எனிமியும் கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்டும் கிடையாது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல நாடுகளுக்கு மத்தியில் கோஆபரேஷனும் இருக்கும், கான்ஃபிளிக்டும் இருக்கும். இதுதான் இந்த சப்ஜெக்ட். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம எஸ்சிஓ பார்க்கணும். அப்போ இந்த நியூஸ் ஐட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, டெரரிசமை எதிர்த்து எஸ்சிஓ முக்கியமான மெம்பர்ஸ் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு டிப்ளமேட்டிக் சக்சஸ் ஆகும் பார்க்கலாம். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரா பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. எந்த ஒரு பெரிய நாடும் பாகிஸ்தானை டைரக்டா அட்டாக் பண்ணி நீங்க பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லல, இஸ்ரேலை தவிர. ஆனா இப்போ எஸ்சிஓல இருக்க மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பஹல்கம் அட்டாக்கை கண்டம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு டிப்ளமேட்டிக் சக்சஸ். இரண்டாவது கான்செப்ட் இந்த நியூஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் டெவலப்பிங் வேர்ல்டு சேர்ந்தவங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ். நாமெல்லாம் இன்னொரு பகுதி யாருன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேல வரி அதிகப்படுத்திருக்காரு, டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இது காரணம் என்ன? டெவலப்டு வர்சஸ் டெவலப்பிங் வேர்ல்டு தான். ஸோ இவங்க 2 பேருக்கு மத்தியில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு எக்கனாமின்னு வரும்போது. டெவலப்டு வேர்ல்டு என்ன சொல்லணும்னா, இந்த டெவலப்பிங் வேர்ல்டு சீப் லேபரை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றீங்க, ப்ரொடியூஸ் பண்றீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் டாரிஃப்ஸை அதிகப்படுத்தி தான் வாங்குவோம், உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நேரடியாக வாங்கினா எங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா நீங்க குறைஞ்ச விலையில மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நாம என்ன சொல்லுவோம்னா, நீங்க டெவலப்டு வேர்ல்டு, உங்ககிட்ட டெக்னாலஜி அதிகமா இருக்கு, எங்களை மாதிரி டெவலப்பிங் நாடுகளை ஒரு காலத்தில் நீங்க சுரண்டி தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் எங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸை எடுத்து தான் நீங்க டெவலப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துச்சு, இப்போ நீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா உற்பத்தி பண்றீங்க, மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, நீங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸை நாங்க அப்படியே ஃப்ரீயா வாங்க மாட்டோம், நாங்க டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு நாம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட், அதுல டெரரிசம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். இப்படி பார்க்கும்பொழுது இந்தியா, சைனா, ரஷ்யா 3 நாடுகளும் டெவலப்பிங் கண்ட்ரீஸா இப்போ கோஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்டைரக்டா அந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரியா எங்களை மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேல பிரஷர் போடுது, இது தவறானது, இது வந்து ஒரு யூனிலேட்ரல் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. யூனிலேட்ரல் அப்படிங்கிறது ஒரே நாடு தன்னிச்சையா தானே முடிவு செய்து மற்ற நாடுகளை கன்சல்ட் பண்ணாம சில நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் யூனிலேட்ரல். அப்ப இன்னைக்கு அமெரிக்கா எக்கனாமிக் ரிலேஷன் வரும்போது யூனிலேட்ரலா செயல்படுது. இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற டெவலப்பிங் நாடுகள் மேல வரி விதிப்பை அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ இதுதான் இந்த நியூஸ். இதோட சேர்த்து சில ஃபேக்ட்ஸை நீங்க நோட் பண்ணணும், இதை நீங்க மெமரைஸ் பண்ணணும். டியான்ஜின் டெக்ளரேஷன், இந்த எஸ்சிஓ லீடர்ஸ் டியான்ஜின் அப்படின்ற நகரத்தில் மீட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த டிக்ளரேஷன் பேர் டியான்ஜின் டெக்ளரேஷன் சொல்றோம். அந்த டியான்ஜின் டெக்ளரேஷன் பயங்கரவாதத்தை ஸ்ட்ராங்கா எதிர்க்குது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த டெரரிசம், செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம், பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை டியான்ஜின் டெக்ளரேஷன் மூலமா இந்த 3 நாடுகளும் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணணும். ஸோ இப்படிதான் சார் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அன்னைக்கு நியூஸ்ல என்ன வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும், ரொம்ப அவசரப்படாதீங்க, கிராஜுவலா நீங்க நாலேஜை கெயின் பண்ணிட்டு போகலாம். அடுத்து செகண்ட் நியூஸ், இதோ மெயின் பேஜ்ல இருக்கு. will accept SIR claims until last date of nomination. Election Commission Special Intensive Revision SIR அப்படிங்கிறது இப்போ
சில வாரங்களா சர்ச்சைக்குரியதா இருக்கு. இப்போ இந்த எஸ்ஐஆர் கிளைம்ஸ்க்கான அந்த டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஈசி. இது நமக்கு பெருசா முக்கியம் இல்லை. எஸ்ஐஆர் கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நியூஸ் எது சம்பந்தமா வந்திருக்குன்னா பாலிட்டி சப்ஜெக்ட் சம்பந்தமா வந்திருக்கு. ஓகே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், ஒரு நடவடிக்கை. எலெக்ஷன் கமிஷனை பத்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 324 கீழே பேசுது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்றது. சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸையும் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸையும் கண்டக்ட் பண்ணக்கூடியது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்றதும் ஈசியினுடைய கடமை. எலக்ட்ரல் ரோல்ஸை ப்ரிப்பேர் பண்றது, ஓட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இந்த லிஸ்ட்ல இருக்காங்களான்னு செக் பண்றது, இதையும் அவங்க என்ஷூர் பண்ணணும். ஆர்டிகிள் 326 கீழே இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஓட் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, people have their voting right under article 326. At the same time, election commission also has duties and powers under article 324. சரி, இப்போ இந்த எஸ்ஐஆர்ங்கிறது என்ன? எஸ்ஐஆர்ங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951. இந்த சட்டம் எலெக்ஷன் கமிஷன் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு ஒரு பவர் கொடுக்குது. இதுதான் இந்த எஸ்ஐஆர். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 21 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் அதாவது தொகுதிகளை இந்த எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணலாம். ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் இருக்க ஓட்டர்ஸையும் அவங்க வெரிஃபை பண்ணலாம். இதை அவங்க தேவைப்படும் போது செய்யலாம் அப்படின்னு செக்ஷன் 21 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ்ல மக்கள் வந்து அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்க மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லா ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்துட்டே இருப்பாங்க இல்லையா. அர்பனைசேஷன் காரணமா, எம்ப்ளாய்மெண்ட் காரணமா இடம்பெயர்ந்துட்டே இருப்பாங்க. இப்ப கடந்த சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப எந்தெந்த கான்ஸ்டிடியூன்சில யார் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அது இல்லாம டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் யாரா இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். அதை தாண்டி ஒரு சில பேர் வெளிநாடுகள்ல இருந்தும் இங்க வந்து இல்லீகல் மைக்ரன்ஸா இருக்காங்க. இவங்கெல்லாம் எலக்ட்ரல் ரோல்குள்ள வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் மூலமா ஈசி செய்யலாம். இதுதான் இப்ப ஈசி செய்ய தொடங்கியிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இது ஆல் இண்டியா லெவல்ல நாங்க பண்ண முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. தற்போதைக்கு பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துட்டு வருதுங்க. இதுதான் இந்த நியூஸ் ஐட்டம் சொல்லுது. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த நியூஸ் ஐட்டம் சொல்லுது. இதுல இருந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒட்டுமொத்தமா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆனாலும் இந்த எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரியதா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்றதுக்கான உரிமை ஈசிக்கு இருந்தாலும் நிறைய நபர்களுடைய பேர் எலக்ட்ரல் ரோல்ல விட்டு போயிருக்கு. இதனால அவங்களால ஓட் போட முடியாத ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. அப்போ ஈசி என்ன பண்ணா, முடிஞ்ச வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸை ஃபேரா பண்ணணும், டிரான்ஸ்பரண்டா பண்ணணும். எந்த ஒரு ஓட்டரும் அந்த எலக்ட்ரல் ரோல்ல இருந்து ரிமூவ் ஆகக்கூடாது. இதை என்ஷூர் பண்ண வேண்டிய டியூட்டி ஈசிக்கு இருக்கு. சரியா? அடுத்த நியூஸ் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல பார்ப்போம். எடிட்டோரியல் பேஜுக்கு வாங்க. அதுல ஒரு நியூஸ் இருக்கு. எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும்னு ஒரு மித்து இருக்குங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எடிட்டோரியலும் ஒரு நியூஸ் ஐட்டம் தான், ஆனா கொஞ்சம் டீப்பா இருக்கும், அனாலிட்டிக்கலா இருக்கும், டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் நீங்க எடுக்கலாம். இதுதான் அந்த எடிட்டோரியல். அந்த எடிட்டோரியல் சிலபஸ்க்கு சம்பந்தமான டாபிக் அல்லது சப்ஜெக்ட் கீழே வந்தாதான் நீங்க படிக்கணும். அப்படிலாம் படிக்க வேணாம். எடிட்டோரியல் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, இன்டெப்த் அனலைஸ் பண்றாங்கன்னா விட்டுருங்க. அதே போல நிறைய ஸ்டாட்ஸ், டேட்டா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் நீங்க விட்டுலாம். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, ஒரு ரேஷனலா அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னா மட்டும் நீங்க படிங்க. நாய்ஸ் பொல்யூஷன் சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதாவது எடிட்டோரியல் வந்திருக்கு. சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேராகிராஃப்லேயே நமக்கு தேவையான நாலேஜ் அதில் இருக்கும். பொதுவாகவே இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எடிட்டோரியல் நீங்க படிங்க. சரி, அர்பன் நாய்ஸ் பொல்யூஷனை பத்தி இந்த ரைட்டர் எழுதியிருக்காரு. இது நமக்கு தேவையான கான்செப்ட் தான். பொல்யூஷன்ல ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இதுல இந்தியா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இவர் மெயினா சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன் சம்பந்தமா இந்தியாவுக்கு
ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வீக்கா இருக்குன்னு சொல்றாரு. ரெகுலேஷன் அண்ட் கட்டுப்பாடு, அந்த விதிமுறைகள் இதெல்லாம் வந்து வீக்கா இருக்கு. இதனால நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இந்தியாவில் அதிகமாயிட்டு போகுது. இதுதான் அவர் ஆர்கியூ பண்றது. ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வச்சு தான் இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நமக்கு தேவை. ஒரு முக்கியமான ஃபேக்ட், சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதுதான் ஆல் இந்தியா லெவலில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு, வாரியம். ஒரு ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கும். தமிழ்நாடுக்கும் அந்த மாதிரி இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கு. அப்போ சிபிசிபின்றதை நோட் பண்ணணும். அடுத்தது NANMN நேஷனல் ஆம்பியன்ட் நாய்ஸ் மானிட்டரிங் நெட்வொர்க், இதையும் நோட் பண்ணணும். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்தியாவில் இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த NANMN. இதை நோட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல எதிர்பார்க்கலாம். மூணாவது பேராகிராஃப் என்ன சொல்றாருன்னா, நாய்ஸ் பொல்யூஷனுக்கு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதே யூரோப்ல பாத்தீங்கன்னா அங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அங்க அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கு. நாய்ஸ் மூலமா இல்னஸஸ் ஏற்படுது, மக்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. இது அங்க பாலிசியை ஷேப் பண்ணும். லா மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இதை வச்சு அங்க பாலிசிஸை அங்க கொண்டு வருவாங்க. ஆனா இந்தியாவில் இதற்கான அவேர்னஸ் இல்லை, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது சம்பந்தமா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதுல நம்ம ஃபைல் பண்ணா கூட ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஒரு 3 பேராகிராஃப்லயே முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான நாலேஜை எடுத்துட்டோம். இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் சப்ஜெக்டை படிக்க படிக்க ஃபர்தரா நீங்க எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாலேஜ் அப்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ஃபர்தரா பில்டு பண்ணி கொண்டு போகணும். இப்போ இது சம்பந்தமா ஃபர்தரா சில நியூஸ் ஐட்டம்ஸ் வரும், அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாசமோ வரும். ஸோ ஃபர்தரா நாலேஜை பில்டு பண்ணி கொண்டு போகணும். பேஜ் நம்பர் 10, இதுல எத்தனால் பிளெண்டிங் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்த சப்ஜெக்ட் கீழே வருதுன்னா 2-3 சப்ஜெக்ட் கீழே வரும். என்விரான்மெண்ட், எக்கனாமி, அக்ரிகல்ச்சர் 3 சப்ஜெக்ட் கீழே வருதுங்க. இந்த நியூஸ் ஐட்டம் என்ன சொல்லுதுன்னா, E20 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியா தற்போதைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். E20ங்கிறது என்னன்னா, பெட்ரோல் இருக்கு இல்லையா, இதுல 20% எத்தனாலை நம்ம பிளெண்ட் பண்றோம். எத்தனால் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால். இது வந்து கிராப்ஸ்ல இருந்து எடுக்கிறது, அரிசி, கரும்பு, இதுல இருந்தெல்லாம் எத்தனால் எடுப்பாங்க. இதை நம்ம என்ன பண்றோம்னா பெட்ரோலோட சேர்க்கிறோம். இதுதான் இந்த E20 பாலிசி. ஏன் இந்த மாதிரி சேர்க்கிறோம் அப்படின்னா, இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க எத்தனால பெட்ரோலோட பிளெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க பெட்ரோலை வந்து நீங்க சேமிக்கலாம். மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நீங்க அதிகமா எண்ணெய் வாங்க வேணாம். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ we can minimize the revenue. நம்ம பணத்தை கொடுத்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் தற்போதைக்கு. இதை நம்ம குறைக்கலாம். ஒண்ணு. இரண்டாவது, எத்தனால் எங்க இருந்து வருது? அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. அப்ப எத்தனால் நீங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்து வாங்கும்போது இதற்கு டிமாண்ட் அதிகமாகும். இதனால ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு இன்கம் அதிகமா போகும். ஸோ நம்ம ஃபுட் தாண்டி எஞ்சி இருக்கக்கூடிய கிராப்ஸை நீங்க யூஸ் பண்ணி எத்தனால் எடுத்துடலாம். இது செகண்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க, ஆயில வச்சு பாக்குறீங்க. செகண்ட் பாயிண்ட் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க. தேர்ட் பாயிண்ட்டும் இருக்கு, இது என்விரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ எத்தனால நீங்க எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ பொல்யூஷன் குறையும் இல்லையா. அப்போ E20 வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்படிதான் புரிஞ்சுக்கணும். பேசிக்கா இதுதான் நியூஸ். சரியா, இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்லயே இந்த நியூஸ் இருக்கு. இதை தாண்டி இது ஒரு சர்ச்சையும் இருக்கு. ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் நமக்கு முக்கியம் இல்லை, என்ன சொல்ல வராங்கன்றது முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த E20 பாலிசி வந்து ரேஷனலா இல்லை. ஏன்னா E20 ஃபியூல அந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணல. இதை யூஸ் பண்ணா வெஹிக்கிள் யூசர்ஸ்க்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மைலேஜ் குறையும்னு சொல்றாங்க, அந்த வெஹிக்கிள்ஸோட இன்ஜின் பாதிக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதற்கு கவர்மெண்ட் சைட்லயும் ரிப்ளை கொடுக்குறாங்க, இதெல்லாம் பொய், இல்ல அப்படிலாம் பாதிப்பு இருக்காது, E20 ஃபியூல நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால இதை தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இந்த கேஸ் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாலேஜ் தான் முக்கியம். மெயின்ஸ் எக்ஸாம்ல இது சம்பந்தமா கேள்வி வருதுன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாலே போதும். எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த E20 பாலிசியை நம்ம ஃபர்தரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இது சம்பந்தமா ஏதாவது சர்ச்சைகள் இருக்கு அப்படின்னா சிவில் சொசைட்டியை நீங்க இன்வால்வ் பண்ணணும், எக்ஸ்பர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணணும், தேவைப்பட்டா ஃபர்தரா ஸ்டடி பண்ணலாம். இந்த பாலிசியை முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா ஈக்குவட்டபிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டு கன்க்ளூஷனை நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல தரணும். சரியா, அடுத்து எது பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான நியூஸை நான் கவர் பண்றேன்.
எக்கனாமியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, பேஜ் நம்பர் 12. பைரபி சைரங் ரயில் லைன் செட் டு இம்ப்ரூவ் கனெக்டிவிட்டி இன் மிசோரம். சப்ஜெக்ட் எக்கனாமி. மிசோரம் ஸ்டேட் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. இந்த மிசோரம் மாநிலத்தையும் மற்ற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு புது ரயில் லைனை இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க. இது ஃபேக்ட். நம்ம நாலேஜா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு 8 ஸ்டேட் இருக்கு. நீங்க மேப்பை பார்த்தா தெரியும். அசாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து இதெல்லாம் இருக்கு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு சின்ன காரிடார் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். இது சிலிகுரி காரிடார்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இல்லை. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா அந்த சின்ன காரிடார் தான் கனெக்ட் பண்ணுது. அது இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளேயே இருக்க ஸ்டேட் மத்தியிலையும் கனெக்டிவிட்டி அந்த அளவுக்கு இல்லை. இந்த காரணங்களால நார்த் ஈஸ்ட் ரொம்ப காலமாக பேக்வர்டாக இருக்கு. அப்போ இதற்கு சொல்யூஷன் என்ன, வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே முதல்ல கனெக்டிவிட்டியை ஸ்ட்ராங் ஆகணும். அதற்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டை ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட பெட்டராக கனெக்ட் பண்ணணும். இதுதான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு புதிய லைனை அவங்க பில்டு பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ மிசோரம் மட்டும் தான் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருந்தது. இப்போ அதையும் மற்ற ஸ்டேட்ஸோட நார்த் ஈஸ்ட்குள்ள கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது. இந்த ரயில் லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். பைரபி சைரங் ரயில் லைன். சரியா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஆல்ரெடி மெயின் நியூஸை பார்த்துட்டோம். அடுத்து திசநாயகே மேக்ஸ் சர்ப்ரைஸ் கச்சத்தீவு விசிட், vows to protect ஸ்ரீலங்கன் டெரிட்டரி. இந்தியா ஸ்ரீலங்கா சம்பந்தமான நியூஸ். சப்ஜெக்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இதனுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக படிக்கலாம் புக்ல இருந்து. கச்சத்தீவுங்கிற ஐலண்ட் தற்போதைக்கு ஸ்ரீலங்கானுடைய சாவரன்டி கீழே இருக்கு, அவங்களுடைய இறையாண்மை கீழே இருக்கு. இந்த கச்சத்தீவு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இந்தியா அந்த கச்சத்தீவை மீட் எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனால் கம்ப்ளீட் லாஜிக் இல்லை. காரணம் ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த கச்சத்தீவு ஒரு காலத்துல இந்திய மன்னர்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு, அதாவது தமிழ் மன்னர்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. மாடர்ன் பீரியட்ல இந்தியாவும் இலங்கையும், அப்போ இலங்கையை சிலோன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கான்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. இந்த 2 நாடுகளும் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கச்சத்தீவு ஐலண்டு பார்த்தீங்கன்னா லீகலா டெமார்கேட் ஆகல. இந்தியாவுக்கு சொந்தமா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான வரையறை செய்யப்படல. ஸோ இதுதான் லீகல் பொசிஷனாக இருந்தது. ஆனால் ஹிஸ்டரி வச்சு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஆனாலும் 1970 இந்தியாவுக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது. புவிசார் அரசியல் வச்சு பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, சவால்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு எனிமையாக இருந்தது. நிறைய போர்களை நம்ம சண்டை போட்டோம். ஸ்ரீலங்காவுடைய 1962 ஒரு போர் பண்ணோம். இந்தியா சைனா வார் 1962. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் பகுதி இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான ரீஜனாக இருந்தது. இந்தியன் ஓஷன் பகுதியில் வேற எந்த ஒரு எதிரி நாடையும் உள்ள வரக்கூடாது. அது எதிரி நாடாகவும் இருக்கலாம் அல்லது ஏகாதிபத்திய நாடாகவும் இருக்கலாம். புரியுதா? உதாரணத்துக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளும் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அப்போ அந்த இந்தியன் ஓஷன் பகுதியை இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடும் யூஸ் பண்ணிடக்கூடாது. 1. 2வது இந்த பகுதி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். 3வது இங்க இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு ஒன்று இருந்ததுன்னா பெட்டராகவும் இருக்கும் அப்படின்னு 1970s இந்தியா நினைக்குது. இது லாஜிக்கலான்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் தான். இந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடான ஸ்ரீலங்கா இவங்களோட நம்ம ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றோம் 1974. இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 நாடுகளும் நட்புறவோட செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கா சில விடயங்களை 2 நாடுகளும் அக்ரி பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கச்சத்தீவு. இந்த 1974 அக்ரிமெண்ட் கச்சத்தீவு ஐலண்டை ஸ்ரீலங்காவுடைய சாவரின்டி கீழே போகிறதுக்கு அனுமதிக்குது. லீகலா பாத்தீங்கன்னா அது இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லை, ஸ்ரீலங்காவுக்கும் சொந்தம் இல்லை மாடர்ன் பீரியட்ல. ஆனா 1974 ஸ்ரீலங்கா அந்த கச்சத்தீவு ஐலண்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்தியா அலோவ் பண்ணுது. இதற்கு பதிலாக காம்பன்சேஷனா அந்த கன்னியாகுமரியில இருந்து ஃபர்தரா நீங்க சவுத்து போனீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல வேட்ஜ் பேங்க் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இது கச்சத்தீவோட பல மடங்கு பெரிய பகுதி. இதை இந்தியா எடுத்துக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் கீழே இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம 2 பேரும் அக்ரி பண்றோம். இன்னைக்கு கச்சத்தீவு இந்தியா கிட்ட இருந்தா பெட்டரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கும். ஆனா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் காரணமாக அதை ஸ்ரீலங்கா எடுத்துக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிட்டோம். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா,
இந்த கச்சத்தீவு ஐலண்டை ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்தியா சொன்னாலும் இந்த ஃபிஷிங் ரைட்ஸை இந்தியா வந்து கொஞ்சம் என்ஷோர் பண்ணிட்டு தான் பெட்டராக இருந்திருக்கும். இந்த 1974 அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மீனவர்கள், அதாவது தமிழ் மீனவர்கள் இங்கே மீன் பிடிக்கலாம், இந்த பகுதியை சுற்றி மீன் வலைகளை அவங்க ட்ரை பண்ணிக்கலாம்னு தான் சொல்லுது. அதாவது உலர்த்தி கொள்ளலாம், காய வைக்கலாம்னு சொல்லுது எங்கள் கச்சத்தீவு ஐலண்டில். ஆனால் கச்சத்தீவு ஐலண்டை சுற்றி அவங்களுக்கு ஃபிஷிங் ரைட்ஸ் லீகலாக இருக்கணும் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட் சொல்லலை. இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ் மீனவர்கள் நிறைய பேர் அங்கே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே இலங்கை மீனவர்களும் மீன் பிடிக்க நினைக்கிறாங்க. இப்போ 2 பேர் நடுவில் காம்படிஷன் இருக்குது. இது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வன்முறையாகவும் முடிஞ்சிருக்கு. ஸ்ரீலங்கன் நேவி இந்தியன் ஃபிஷர்மேனை அட்டாக் பண்ணியும் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இதனால இங்கே இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கச்சத்தீவை மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஸ்ரீலங்கன் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, கச்சத்தீவு ஸ்ரீலங்கானுடைய சாவரன்டி கீழே தான் இருக்குது, எந்த காரணத்தை கொண்டோம் நாம் இதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன? ப்ராக்டிக்கலாகவும் லீகலாகவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுத்த ஒரு பகுதியை திரும்ப கேட்க மாட்டாங்க, கேட்கறது நல்லா இருக்காது. அதை தாண்டி ஒரு நாடு அதை மீட்டெடுக்கணும்னு நினச்சா இராணுவம் மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக இந்தியா அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்னா, ஸ்ரீலங்காவோட இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த கச்சத்தீவில் சில ரைட்ஸை இந்தியன் ஃபிஷர்மேனுக்கு நம்ம வாங்கலாம். இந்தியன் ஃபிஷர்மேனுக்கும் இந்தியன் பீப்புளுக்கும் அடிஷ்னல் ரைட்ஸை நம்ம வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக இருக்கும். இதற்கான முயற்சியில் இந்தியன் கவர்மெண்ட் ஈடுபடலாம். டிப்ளமசியை யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபியூச்சரில் செஞ்சு முடிக்கலாம். நன்றி.